அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2/5/2024 வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் குரு தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். குருவின் அருளால் கல்வி, வியாபாரம், தொழில் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காண குரு பகவானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நேற்று நடைபெற்ற குரு பெயர்ச்சியின் பின்னர், அதாவது குரு மாற்றத்தின் பின்னர், எல்லோருக்கும் அடுத்த ஒரு வருஷ காலத்திலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க குரு பகவான் அருள் புரிவாராக. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். இன்று அதிகாலை 1:09 வரை அஷ்டமி திதி உள்ளது. இரவு 10:57 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 12:28 வரை திருவோண நட்சத்திரமும், இரவு 11:03 வரை அவிட்ட நட்சத்திரமும், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 12:28 வரை சித்த யோகமும், அதிகாலை 5:56 வரை மரண யோகமும், இரவு 11:03 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மீண்டும் மரண யோகம் உள்ள நாள். இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். குரு பெயர்ச்சியின் பின்னர் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு சென்று விட்டார். சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் வந்து சேரும். நல்ல சகுனங்கள் தென்படும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு நாள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள்லாம் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷப ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் ராசியிலே குரு பகவான் வந்திருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து போக வேண்டும். பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம். இதே போல சூரியன் 12இல் மறைந்திருப்பதனால் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே எச்சரிக்கை தேவை. வரி, அதாவது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. கடன் விஷயங்களிலுமே கவனமாக இருக்க வேண்டும். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, லாபகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வீடு, இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். புது தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். தாய் வழி உறவுகளால்
இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் நீங்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதிகாரிகளின் கெடுபிடிக்குள்ளாவீர்கள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல லாபம் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கடகராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். அஷ்டமத்து சனி இருப்பதனால் எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது. அந்த விஷயங்கள் முழுமை அடையாமல் முடியறதுக்கு முன்னாடியே மற்றவர்களும் அந்த விஷயத்தை பத்தியோ அந்த முயற்சிகளை பத்தியோ சொல்லிட்டு இருக்காதீங்க. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில தடைகள், தாமதங்கள் வரக்கூடும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அட்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக என்ஜினியரிங் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, குரு மாற்றத்தின் பின்னர், குரு பயிற்சியின் பின்னர் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பாக்கிய ஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பதனால் உத்தியோகம், வியாபாரத்திலே முன்னேற்றம் வந்து சேரும். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் வந்து சேரும். பிசினஸ் பார்ட்னர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் மறைமுக போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளால் அல்லது சக உத்தியோகத்தர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப சில வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9.
செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள், கடந்த ஒரு வருஷமாக குரு பகவான் உங்களுக்கு நிறைய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். இந்த குரு பயிற்சியின் பின்னர் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் குறையும். உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசா புத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும், நல்ல பலன்கள் கூடும். கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு புது வாழ்க்கை அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களே, நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். நல்லதே நடக்கும். இன்று நல்ல தகவல்கள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரம்பரை அல்லது மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அனுகூலமாக இருப்பதனால் உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இதே போல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு திடீர் யோகங்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மகர ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்களுக்கு சனியினுடைய தாக்கம், அதாவது 7.5 சனியின் தாக்கம் இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டும். உணவு சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாள். அதே போல மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். டாக்டராக இருப்பவர்கள் சொந்தமாக கிளினிக் வைக்க அல்லது சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வைப்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். அதே போல இன்று மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கும்பராசி அன்பர்களே, சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தைரியமாக சில விஷயங்களிலே இறங்குவீர்கள், வெற்றி வாகை சூடுவீர்கள். கணவன் மனைவியினர் இருந்த பிரச்சனைகள், உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்று வெளிநாட்டிலே வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள், அதாவது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதே போல சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகளுக்கு ஊழியர்களால் சில சிக்கல்கள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பவர்கள் நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள் நல்ல செய்திகள் உண்டு, பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும்.
கலைஞர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மணல் சிமெண்ட் ஆட்டோமொபைல் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவுகள் வரும். சில விரய செலவுகள் காத்திருக்கின்றன, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பழைய பாக்கிகளும் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றிகளையும் தன்னம்பிக்கையும் தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.